ஒரு சமோசா கொடுங்க. இந்தாங்க, இதுதான் உங்க சமோசா. ரகுவோட சமோசாவை சாப்பிட்டதும் அந்த ஆள் திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. அட, என்னாச்சு? இவர் எப்படி விழுந்தாரு? தெரியல, இவரை தூக்குங்க. அங்க இருந்த சில பேர் சேர்ந்து அந்த ஆளை தூக்கி விடுறாங்க. இந்த ஆள் திடீர்னு எப்படி விழுந்தாரு? அட, சமோசால கண்டிப்பா ஏதோ கலப்படம் இருக்கும். அதனாலதான் இந்த சமோசாவை சாப்பிட்டதும் மயங்கி விழுந்துட்டாரு. இல்ல, என் சமோசால எதுவும் மோசமா இல்ல. நான் ரொம்ப சுவையான சமோசா தான் போடுறேன். ரொம்ப சாமர்த்தியமா பேசுற. இனிமே நான் இவன் சமோசாவை சாப்பிடவே மாட்டேன். நானும் சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் போலீஸ கூப்பிட போறேன். கோபத்துல எல்லா மக்களும் ரகுவை குறை சொல்லி போலீஸ் கூப்பிடுறாங்க. போலீஸ் அங்க வந்து ரகு கிட்ட விசாரிக்கிறாங்க. சொல்லு, நீ எதை கலந்த? அதை சாப்பிட்டதும் இந்த ஆள் விழுந்துட்டாரு. நான் ஒன்னும் கலக்கல சார். நான் இவருக்கு சமோசா கொடுத்தேன். நான் எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி தான் இவருக்கும் கொடுத்தேன். ஆனா உன் சமோசால ஏதோ இருந்திருக்கணும். அதனாலதான் இவருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு. நான் உண்மையை தான் சொல்றேன் சார். நான் எதையும் கலக்கல. நீங்க வேணும்னா என் சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. நான் என்ன சாப்பிடுறது? இப்போ இங்க யாருமே உன் சமோசாவை சாப்பிட மாட்டாங்க. வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ்காரர் ரகுவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ரகு போலீஸ் கிட்ட தான் நிரபராதி என்று நிரூபிக்க ரொம்ப முயற்சி பண்றாரு. என் பேச்சு கேளுங்க சார். நான் ஏன் அப்படி பண்ணணும்? என் சமோசாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவர் வேற ஏதாவது சாப்பிட்டிருக்கலாம். அதனால அவருக்கு மயக்கம் வந்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நீ சமோசா கடை போடக்கூடாது. ஏன்னா உன் சமோசாவை சாப்பிட்ட பிறகு என்ன நடந்ததோ அது வேற யாருக்கும் நடக்க நான் விரும்பல. சார், நீங்க என்ன எவ்வளவு நாள் சிறையில் வச்சிருக்க போறீங்க? விசாரணை முடியற வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்கணும். அடங்கி இரு. ரகு பாவம் ஜெயில இருக்காரு. தனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அவருக்கு புரியல. ரகுவோட கடைக்கு பக்கத்துல இருந்த அக்ஷயாவோட சமோசா கடையில எல்லா மக்களும் சமோசாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரகுவ போலீஸ் பிடிச்சிட்டு போனது நல்லது. அவனோட மோசமான சமோசாவை சாப்பிட்டு யாராவது செத்திருந்தா என்ன ஆகுறது? ஆமா, நான் நேத்து தான் நினைச்சேன் அவன் கடையில சமோசா இனி சாப்பிடவே கூடாதுன்னு. ஆமாம், நானும் இனிமே காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் வேலை முடிஞ்சு வந்த பிறகும் இங்கேயே சமோசா சாப்பிடுவேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. என் கடையில உங்களுக்கு சுட சுட டேஸ்டான சமோசா கிடைக்கும். அதுவும் எந்த கலப்படமும் இல்லாம. ஆமா, அது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க உங்க கடையில சமோசா சாப்பிட வந்திருக்கோம். ரகு போனதால அக்ஷயாவுக்கு பெரிய லாபம் கிடைச்சது. அங்க வந்த எல்லா கூட்டமும் அக்ஷயா கடையில மட்டும்தான் சமோசா சாப்பிட்டது. அக்ஷயா தனக்குள்ளேயே சொன்னா, முன்னாடி நிறைய பேர் ரகு கடைக்கு போனாங்க. ஆனா இப்போ மக்கள் ஏன் கடைக்கு வராங்க? அந்த ரகு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து அவன் கடைய போடுறதுக்குள்ள மக்கள் என் சமோசாக்கு அடிமை ஆயிடுவாங்க. அதோட மக்கள் அவனோட கடைக்கு போறதையே நிறுத்தும்படி நான் மக்கள் காதுல ரகுவை பற்றி ரொம்ப தப்பா பரப்பிடுவேன். அக்ஷயா தன் தந்திரத்தால ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா ரகுவோ தன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு ரொம்ப கவலையா இருந்தாரு. இதுக்கு நடுவுல அக்ஷயா கடைக்கு பக்கத்துல சுரேஷ்னு ஒரு பையன் சமோசா கடை போட்டான். அக்ஷயா தனக்குள்ளேயே சொன்னா, இப்போ இவன் யாரு இங்க என் வியாபாரத்தை கெடுத்த? அக்ஷயா மக்களுக்கு ஒரு சமோசாவை 12 ரூபாய்க்கு கொடுத்தா. ஆனா சுரேஷ் அவளை விட 2 ரூபாய் கம்மியா கொடுத்தான். அதனால சிலர் சுரேஷ் கடைக்கு சாப்பிட வந்தாங்க. அக்ஷயா மனசுக்குள்ளேயே சொன்னா, பரவாயில்ல, கொஞ்ச நாள் நீயும் பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாயிரு. ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னையும் ரகுவ போல நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப ஒரு பிளான் போடுவேன். புதுசா கடை போட்டிருந்தாலும் சுரேஷ் கடையில நிறைய மக்கள் வந்தாங்க. அவரோட வியாபாரம் நல்லா போச்சு. தனக்குள்ளேயே சொன்னா, கடைசியில என் உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்போதான் நான் சரியான இடத்துல கடை போட ஆரம்பிச்சிருக்கேன். சமோசா வித்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் வியாபாரம் இப்படி தொடர்ந்து இருக்கணும். சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் அக்ஷயா சுரேஷுடன் பேச வரா. அட சுரேஷ், நீ வந்த உடனே மார்க்கெட்டை கலக்கிட்ட. இவ்வளவு பேரை உன் வாடிக்கையாளரா ஆக்கிட்ட. அது சமோசாவோட மாயம் அக்கா. இல்லன்னா என்னால எப்படி பண்ண முடியும்? ஆமா, ஆனா மக்களுக்கு எப்படிப்பட்ட சமோசாவும் பிடிக்கும். முன்னாடி அந்த ரகு எது கலந்து சமோசா வித்தான். அப்பவும் மக்களுக்கு அவனோட சமோசா ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ எனக்கு ஒரு சமோசா கொடு, நான் உன் சமோசா எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரிங்க அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சுட சுட சமோசா தர்றேன். சுரேஷ் அக்ஷயாவுக்கு சுட சுட சமோசா கொடுத்தான். அதை சாப்பிட்ட அக்ஷயா சமோசாவில் உள்ள குறைகளை சொல்ல ஆரம்பிச்சா. உன் சமோசா நல்லா தான் இருக்கு. அதாவது உன் சமோசா வெளியில நல்லா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இன்னும் நல்லாவா?
அது எப்படி அக்கா? நான் மசாலாக்காரர்கிட்டே சிறப்பா சொல்லி தான் மசாலாவை தயாரிக்க சொல்றேன். இதுதான் நீ பண்ற தப்பு. சமோசா மசாலா செய்ய தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருந்துதான் நீ மசாலா வாங்கணும். என்ன போல? உனக்கு வேணும்னா நான் உனக்கு சிறந்த சமோசா மசாலாவை தருவேன். சரி அக்கா, நாளையில இருந்து நீங்க எனக்கு ஒரு மசாலா டப்பாவை கொடுங்க. நான் உங்களுக்கு அப்போதே காசு கொடுத்துட்றேன். அட, காசு பத்தி என்ன கவலை? நாம 2 பேரும் பக்கத்துல தானே கடை போடுறோம். எப்பவாச்சும் கொடுத்துடு. சரிங்க அக்கா. இப்ப அக்ஷயா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா சுரேஷ் ஓரளவுக்கு அவளோட பிடியில விழுந்துட்டான். அக்ஷயா தனக்குள்ளேயே சொன்னா, எனக்கு இதுதான் வேணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் சுரேஷ்க்கு நல்ல மசாலாவு கொடுப்பேன். அவனுக்கு நம்பிக்கை வந்ததும் நான் கலப்படம் செஞ்ச மசாலாவு கொடுப்பேன். அக்ஷயா சொன்னபடியே முதலில் சில நாட்கள் சுரேஷுக்கு நல்ல சுவையான மசாலாவை கொடுத்தாள். சுரேஷ் அந்த மசாலாவை பயன்படுத்தி சமோசா தயாரித்து மக்களுக்கு கொடுத்தான். மக்கள் சமோசாவின் சுவையை பாராட்டி சுரேஷின் கடைக்கு மேலும் கூட்டம் கூட்டமாக வந்தனர். அடேங்கப்பா, இந்த சமோசா சூப்பரா இருக்கே. மசாலா வாசனை தூக்கலா இருக்கு. ஆமா, முதல்ல ரகு கொடுத்ததை விட இவன் சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. சுட சுட வேற லெவல் டேஸ்ட். சுரேஷ் தனக்குள்ளேயே சொன்னான், அக்கா கொடுத்த மசாலா தான் காரணம். வியாபாரம் நல்லா போகுது. சுரேஷுக்கு அக்ஷயா அக்கா மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அக்ஷயாவோட பேராசை அவளை விட்டுட்டு போகல. இன்னும் 15 நாளைக்கு இவன் இங்க சமோசா வித்தா போதும். அதுக்கப்புறம் மக்கள் இவனையும் இங்கிருந்து துரத்தி விட்டுடுவாங்கன்னு நினைச்சா. அதனால அடுத்த நாள் அவ விஷம் இல்லாத, ஆனா பலவீனமா இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வர வைக்கிற ஒரு மருந்து கலந்த மசாலாவை சுரேஷ் கிட்ட கொடுக்க போனா. இந்தா சுரேஷ், சமோசா மசாலா. இதுதான் இன்னைக்கு நீ கேட்ட ஸ்பெஷல் மசாலா. சரிங்க அக்கா. சுரேஷ் அக்ஷயா கொடுத்த மசாலாவை பயன்படுத்தி சமோசா தயாரித்து மக்களுக்கு கொடுக்கறான். ஆனா ரகுவுக்கு நடந்தது போலவே அவனுக்கும் நடந்தது. ஒரு ஆள் சமோசாவை சாப்பிட்டதும் கீழே விழுந்துட்டாரு. அட, இவரை சமாளிங்க. அட, இவர் விழுந்துட்டாரு. ஆனா இது எப்படி ஆச்சு? ஒருவேளை இவரு வேற ஏதாவது தப்பா சாப்பிட்டு இருக்கலாம். அட, சமோசாவை உன் கடையில தானே சாப்பிட்டாரு. அப்போ உன் சமோசாவை சாப்பிட்டதால தான் இப்படி ஆச்சுன்னு நான் சொல்லலாம்ல. ஆனா அண்ணா, ஏன் சமோசால அப்படி ஏதாவது இருந்தா மத்தவங்களுக்கும் அப்படித்தானே ஆகியிருக்கணும். ஆனா இத்தனை நாளா யாருக்கும் இப்படி ஆகலையே. அப்படின்னா என்ன? கடை நல்ல ஓட ஆரம்பிச்சதும் மனுஷனுக்கு பேராசை வர ஆரம்பிச்சிருச்சு. நீயும் அந்த ரகுவை போல சமோசால எதையாவது கலக்க ஆரம்பிச்சிருப்ப. நீ எதை கலந்தன்னு போலீஸ் விசாரிக்கும். மக்கள் சுரேஷோட பேச்ச கேட்கல. உடனே போலீஸ் கூப்பிடுறாங்க. என்ன நடந்தது? இந்த பையனோட சமோசாவை சாப்பிட்டதும் ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாரு. மயக்கம் வந்துச்சான். இவங்கெல்லாம் சமோசால எதை வேணா கலப்பாங்க. சொல்லு, நீ இதுல எதை கலந்த? சார், நான் உண்மையாகவே எதையும் கலக்கல. ஒருவேளை இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஏதாவது சாப்பிட்டிருக்கலாம். அதனாலதான் இப்ப மயக்கம் வந்திருக்கலாம். அதோட நீங்க இவரை பாருங்க, இவர் எவ்வளவு பலவீனமா இருக்காரு. மயக்கம் வராம என்ன செய்யும்? என்னென்னவோ இவங்களுக்கு சத்துன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. வா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறேன். போலீஸ்காரர் சுரேஷோட பேச்ச கேட்கவே இல்ல. அவரை இழுத்துட்டு போய் சிறையில அடைக்கிறாரு. அங்க ரகு ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்தாரு. நான் எதுவும் பண்ணல சார். என் சமோசால எதுவும் இல்ல. என்ன நடந்துச்சு சுரேஷ்? உன்னையும் ஏன் ஜெயில அடைச்சாங்க? என்ன சொல்றது? நான் சமோசா வித்தேன். இன்னைக்கு என் சமோசாவை சாப்பிட்ட பிறகு ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால இவங்க என்ன கைது செஞ்சு இங்க அடைச்சிட்டாங்க. பாருங்க, என் பேச்ச கேட்கவே இல்ல. அட, நானும் சமோசா வித்தேன். எனக்கும் அதே தான் ஆச்சு. என்னையும் அதனாலதான் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. நான் சமோசால எதுவும் தப்பா கலக்கலன்னு சொன்னா இவங்க நம்பவே மாட்டாங்க. நீங்களும் சமோசா வித்தீங்களா? அப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது நம்ம 2 பேருக்கும் எதிரா யாரோ சதி பண்றாங்க. நீ சாப்பிடுற பொருள்ல வேற எதையாவது கலந்தியா? உன் கண்ணு முன்னாடி தயாரிக்காத ஏதாவது? இல்ல, நான் அப்படி எதையும் பயன்படுத்தல. நான் இன்னைக்கும் எப்பவும் கலக்கிறதையே தான் கலந்தேன். மாவு மார்க்கெட்ல வாங்குறேன். நல்ல கடலை மாவு, நல்ல உருளைக்கிழங்கு மற்றும் நல்ல மசாலா. மசாலாவை அக்ஷயா அக்கா தான் எனக்காக தயாரிச்சு கொடுக்கறாங்க. அதுவும் ஸ்பெஷல் மசாலா. அப்பதான் ரகுவுக்கு ஞாபகம் வந்தது. அவரும் சில நாளைக்கு அக்ஷயா கொடுத்த மசாலாவை பயன்படுத்தி தான் சமோசா தயாரிச்சாரு. ஆமாம், எனக்கும் அக்ஷயா தான் மசாலா கொடுத்தா. சுமார் 10 நாள் நான் அவளோட மசாலாவில் தான் சமோசா செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் என் சொந்தமா செஞ்ச மசாலாவை பயன்படுத்தினேன். அப்போ எனக்கு ஒருபோதும் பிரச்சனை வரல. ஆமா, நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் இங்க இல்லாததால இப்போ அக்ஷயா அக்கா மட்டும்தான் சமோசா விக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதனாலதான் அவங்க மசாலால கலப்படம் செஞ்சு நம்ம 2 பேருக்கும் எதிராச்சதி செஞ்சிருக்காங்க.
சார், ஒரு வாட்டி எங்க பேச்ச கேளுங்க. இங்க நடந்தது நாங்க பண்ணல. கண்டிப்பா இது யாரோ ஒருத்தரோட சதி. எனக்கு தோணுது அந்த அக்ஷயா கொடுத்த மசாலால தான் ஏதோ இருந்திருக்கணும். அட, இப்போ நீ அக்ஷயா மேல குற்றம் சொல்ற. அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறா. சார், நாங்க தப்பு பண்ணியிருந்தா ஒருத்தர் மட்டும்தானே தப்பு பண்ணி இருக்கணும். 2 பேர் ஒரே மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன பண்ணணும்? நாங்க சமோசால பயன்படுத்துற மசாலாவை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, என் மசாலாவையும். ஏன்னா அந்த 2 மசாலாக்களையும் அக்ஷயா எங்களுக்கு கொடுத்தாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஒருத்தரை வரவழைச்சாரு. கான்ஸ்டபிள், இந்த 2 பயலுக கடையில கிடைச்ச மசாலாவை ஃபுட் லேபுக்கு எடுத்துட்டு போ. அதுல ஏதாச்சும் கெட்ட பொருள் கலந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு லேப் ரிப்போர்ட்டை சீக்கிரமா கொண்டா. கான்ஸ்டபிள் உங்க மசாலாவை எடுத்துட்டு லேப்க்கு போனாரு. ஆனா அவர் லேப்க்கு போறதுக்கு முன்னாடியே அக்ஷயா கான்ஸ்டபிளுக்கு போன் போட்டு பேசிட்டாங்க. கான்ஸ்டபிள் தனக்குள்ளேயே சொன்னாரு, அட, அக்ஷயா கிட்ட இவ்வளவு காசு இருக்கா? சரி, நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். கான்ஸ்டபிள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த லேப் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. இன்ஸ்பெக்டர் சார், லேப்ல செக் பண்ணிட்டேன். மசாலால எந்த கலப்படமும் இல்லையாம். அந்த சமோசா நல்ல மசாலா தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகு மற்றும் சுரேஷிடம் கோபமாக சொன்னாரு, இப்போ என்ன சொல்றீங்க? லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்க 2 பேரோட மசாலாலையும் எந்த தப்பும் இல்லையா? அப்புறம் ஏன்டா ஒரு ஆளு கீழே விழுந்தாரு? சும்மா பொய் சொல்லிட்டு என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கணும். உங்களை தவிர யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு இப்படி சதி பண்ண பாக்குறீங்களா? ரகு மற்றும் சுரேஷ் பயத்துடன், ஐயோ, நாங்க உண்மையில எதுவுமே பண்ணலையே சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் ரொம்ப திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சுரேஷும் ரகுவும் என்ன நடந்ததுன்னு புரியாம குழம்பி போனாங்க. சாயங்காலமாச்சு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு பின்னால சும்மா நடந்து போயிட்டே இருந்தாரு. அப்போ கான்ஸ்டபிள் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. அக்ஷயா அங்க வராங்க. நேரா கான்ஸ்டபிள் கிட்ட போய் ஒரு கவர்ல காசை வச்சு கொடுக்கறாங்க. ரிப்போர்ட் ஓகே தானே? சொன்ன மாதிரியே மாத்தி எழுதிட்டீங்களா? பயப்படாதீங்க அக்கா, மசாலால ஒண்ணும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த 2 பசங்களையும் சத்தம் போட்டுட்டாரு. இனிமே நீங்க தான் அங்க ராணி. அக்ஷயா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டாரு. அவருக்கு செம கோபம் வந்துருச்சு. நேரா கான்ஸ்டபிள் கிட்ட வந்தாரு. அவர் கான்ஸ்டபிளை பார்த்து கத்தி சொன்னாரு, ஏய், இப்போ என்ன நடந்துச்சுங்க? என்னவே ஏமாத்த பாக்குறியாடா? லஞ்சம் வாங்கி காசுக்காக ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தியா? உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளை உடனே சஸ்பெண்ட் பண்ணி லஞ்ச பணத்தையும் பறிமுதல் செஞ்சாரு. உடனே லாகப்ல இருந்த ரகுவையும் சுரேஷையும் வெளியில வர சொன்னாரு. அவர் தலை குனிந்து சொன்னாரு, ரொம்ப மன்னிச்சிடுங்கடா தம்பிங்களா. என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு பெரிய தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னோட கான்ஸ்டபிள் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் நிரபராதிங்கன்னு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல சார். இன்ஸ்பெக்டர் உடனே ரகு சுரேஷ் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அக்ஷயா கடையில போய் நிக்கிறாரு. அங்க ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. வாங்க வாங்க, நீங்க எத்தனை சமோசா சாப்பிடுவீங்க? நான் உன் மசாலா கலந்த சமோசாவை சாப்பிடுறேன். இத சொன்னதுமே அக்ஷயா ஷாக் ஆகுறா. என்ன மசாலா? அதுதான் ஒரு மருந்து கலந்த மசாலா. என்ன சொல்றீங்க சார்? அப்படி எதுவும் இங்க கலக்கப்படுறது இல்ல. அப்படியா? அப்போ இந்த 2 பேரோட மசாலாலையும் ஒரே மாதிரியான மருந்து எப்படி இருந்துச்சு? ஒருத்தர் கிட்ட மட்டும் இருந்தா யாரோ ஒருத்தர் மோசடி பண்றாருன்னு புரிஞ்சுப்பேன். ஆனால் 2 பேர்கிட்டயும் ஒரே மருந்து இருக்கு. அதோட இந்த மசாலாவையும் நீதான் இவங்களுக்கு கொடுத்த. எனக்கு என்ன தெரியும் சார், எந்த ஆள் மசாலால எதை கலக்குறாருன்னு? சரி, அப்போ வா, இன்னைக்கு உனக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கவனிப்பு இருக்கும். நான் லேடி கான்ஸ்டபிள கூப்பிடுறேன். இத கேட்டதுமே அக்ஷயா பயத்துல எல்லா உண்மையையும் சொல்றா. நான் தான் பண்ணேன் சார். 2 பேரும் இங்க கடை போடுறது எனக்கு பிடிக்கல. அதனால இந்த ஆட்களை இங்க இருந்து அகற்ற நான் அவங்களோட மசாலால ஒரு மருந்த கறந்து கொடுத்தேன். ஆனா அந்த மருந்தோட விளைவு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுவும் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அது ஒன்னும் போதை மருந்தோ இல்லனா விஷமான மருந்தோ இல்ல. மருந்து எப்படி இருந்தாலும் நீ மருந்து கலந்த, நீ மோசடி பண்ண, மக்களுக்கு தவறு பண்ண. அதனால உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதனால இப்போ நீ இங்க 3 மாசத்துக்கு சமோசா விற்க முடியாது. அப்படி பண்ணாதீங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். அதனாலதான் நான் உன்னை ஜெயில அடைக்கல. இல்லனா ரகு மற்றும் சுரேஷை போல உன்னையும் நான் ஜெயில அடைச்சிருப்பேன். ஆனா இந்த தண்டனை உனக்கு கிடைச்சே தீரணும். போலீஸ்காரர் அங்கிருந்து போயிடுறாரு.
அப்போ ரகு மற்றும் சுரேஷ் 2 பேரும் அக்ஷயா கிட்ட சொல்றாங்க, நீ எங்களுக்கு இப்படி பண்ணுவன்னு நான் நினைக்கல. இதையெல்லாம் பண்ண என்ன தேவை இருந்துச்சு? நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் என் கடைய இங்கிருந்து எடுத்துட்டு வேற இடத்துல போட்டிருப்பேனே. ஆமா அக்கா, நானும் வேற எங்கேயாவது கடை போட்டிருப்பேன். நான் இங்க வந்து சில நாள் தானே ஆச்சு. ஆனா நீங்க எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க 2 பேருக்கும் தப்பு பண்ணிட்டேன். அதற்கான தண்டனையும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் இங்க 3 மாசத்துக்கு கடை போட முடியாது. என்னவா இருந்தாலும் நான் இனி உன்கிட்ட பேசவும் மாட்டேன், உனக்கு உதவவும் மாட்டேன். பாத்தியா சுரேஷ், நம்ம நேர்மை ஜெயிச்சுது. அந்த அக்ஷயாவுக்கு கிடைச்ச தண்டனை நியாயம்தான். ஆமா அண்ணா. ஆனா இனிமே தனியா கடை போட்டா மறுபடியும் இப்படி பேராசை பிடிச்சவங்க சதி பண்ண வாய்ப்பு இருக்கு. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணினா என்ன? எனக்கும் அதே யோசனை தான். நம்ம 2 பேரோட உழைப்பும் நேர்மையும் சேர்ந்தா மக்களுக்கு சுவையான தரமான சமோசாவை கொடுக்கலாம். வா, நம்ம இணைஞ்சு ஒரு பெரிய கடையை தொடங்குவோம். அதுக்கப்புறம் ரகு மற்றும் சுரேஷ் 2 பேரும் சேர்ந்து அந்த மார்க்கெட்லயே ஒரு பெரிய சமோசா கடையை ஆரம்பிச்சாங்க. அதோட பேரு சுட சுட சமோசா கடை. 2 பேரும் ரொம்ப நேர்மையா சமோசா செஞ்சு வித்ததால மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அந்த பெரிய கடையின் சமோசாவை விரும்பி சாப்பிட்டாங்க. அத பார்த்த அக்ஷயா தனக்குள்ளேயே கவலைப்பட்டு சொன்னா, எனக்கு எவ்வளவு நல்ல வருமானம் வந்துச்சு, எவ்வளவு சமோசா வித்துச்சு. எனக்கு ஏன் இந்த குறுக்கு புத்தி வந்துச்சுன்னு தெரியல. இந்த தப்ப பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். பேராசை பிடிச்ச அக்ஷயாவுக்கு கிடைச்ச பாடம் ரகுவுக்கும் சுரேஷுக்கும் ஒரு புதிய லாபகரமான வாழ்க்கையை கொடுத்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.